ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். அங்கே தூரத்தில் தெரிகிறது தான் நாமக்கல் மலைக்கோட்டை. அங்கே திப்பு சுல்தான் போர் தொடுத்ததெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், பெரிய ஒரு கோட்டையை சுற்றி மதில் சுவர்கள் எழுப்பப்பட்டிருக்கு. பங்காளி ஒரே நிமிஷங்க வாயேன். இங்கே பாரு, இங்கே ஒரு மலையை பாரு, அதான் மலைக்கோட்டை. அட ஏன் பங்காளி, அங்கே வந்து போர் நடக்கிறதுக்கு கோட்டையை கட்டினா இன்றைக்கி வேறு மாதிரி போர் நடக்குதுங்க. இங்கே நேற்று போய்விட்டு நாங்கள் பட்ட பாடு, ஐயோ அம்மாடி. உண்மையிலே சொல்கிறேன், யாருமே மலையில் எதையும் கட்டிடாதீங்க, வருங்கால சந்ததிகளுக்கு ரொம்ப பாதிப்பு கொடுக்குமுங்க. அப்போ மன்னர்கள் எல்லாமே கோட்டையை கட்டி பாதுகாப்பாக ஒரு இடமா வச்சுருந்தாங்க. இன்றைக்கி போய் பார்த்தா இன்றைக்கி உள்ள பசங்களும் பிள்ளைகளும் ஸ்கூலுக்கு போகிறேன் காலேஜ் போகிறேன்னு சொல்லிட்டு கட்டடிச்சிட்டு பசங்களோட பிள்ளைகளோட தவறாக என்ன சொல்ல வேண்டிய அவசியமே இல்லைங்க. எங்களுக்கு உண்மையில் என்ன சொல்கிறதுமே எங்களுக்கு உண்மையை புரியலை. ரொம்ப கேவலமான ஒரு நிலைமையாக இருக்குது. மன்னர்கள்லாம் எதை நினச்சி கோட்டையை கட்டினா இந்த வருங்கால சந்ததினா எதை நினச்சி என்ன காரியம் பண்ணிக்கிட்டு இருக்குங்கிறத பாருங்க. அதனால் என்னென்னு கேட்டால் நாடு எப்படிங்க முன்னேறும்? நாடு முன்னேறாதுங்க என்றங்க சொல்கிறது புரியுதுல்லைங்க. அப்புறம் பாருங்கள், இதுதாங்க நம்ம நாட்டாமை படத்தில் நாட்டாமை பஞ்சாயம் பண்ண வருவாருங்க, பஞ்சாயத்து பண்ண. இங்கே தாங்க அது இந்த படிக்கட்டில் தாங்க ஏறி மேலே பெருமாள் கோயில் நம்ம அதை ஒரு வீடியோவில் போட்டிருப்போமுங்க. அந்த பெருமாள் கோயிலில் தாங்க உட்காந்து பஞ்சாயத்து பண்ணுவாருங்க. உண்மையில் என்ன ஒரு வருத்தம்னா, இப்படி ஒரு சுற்றுலாத்தலத்தில் ரொம்ப அசிங்கமாக கேவலமாக நடக்கிறத நினச்சா ரொம்பவுமே ஒரு வேதனையாக இருக்குங்க. உண்மையில் அதை நம்ம என்ன சொல்கிறதுன்னு புரியலை. உண்மையில் நிறைய இடத்துல அப்படி தாங்க இன்றைக்கி இருக்குது. எதுக்காக கட்டினது, ஆனால் இன்றைக்கி என்ன நடந்துக்கிட்டு இருக்குங்கிறத உண்மையில் பெரிய ஒரு வவுத்தறிச்சலாக தான் இருக்குது. உண்மையில் சொல்ல முடியாத அளவுக்கு இருக்குது. அவ்வளோ ஒரு கொடூரமான காரியங்கள்லாம் ஒவ்வொரு சுற்றுலாத்தலத்துலேயும் நடந்துக்கிட்டு இருக்குது. அதெல்லாம் வந்து உண்மையிலுமே இதெல்லாம் எவ்வளோ தான் சொன்னாலும் என்ன சொல்ல, ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்க, காலேஜ் படிக்கிற நம்பிக்கையாக பிள்ளைகளை அனுப்புகிறோம். ஆனால் அங்கே என்ன நடக்குதுங்கிறது உண்மையிலுமே உங்களுக்கு தெரியுதில்ல. ஆனால் இன்றைக்கி நான் நல்லா யோசித்து பார்த்துக்கிட்டேங்க. எத்தனை பிள்ளைங்க இந்த மாதிரி காலேஜ் படிக்கிற ஒரு பையங்க 2 பசங்க ஸ்கூலுக்கு காலேஜ் படிக்கிறவங்க வந்து அவங்க பாட்டுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியல. எனக்கு ஒன்றுமே புரியல. சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. கேட்குறேன், என்னடா படிக்கிறேன் கேட்குறேன், காலேஜ் படிக்கிறேன்னு சொல்கிறாங்க. காலேஜே போகலங்க, அதுக்கப்புறம் அங்கேயே தான் சுற்றி எடுத்துடுறாங்க. அப்போ இது மாதிரி ஸ்கூல் படிக்கிற பயலுங்க 2 பேரும் யூனிஃபார்மோடு வர்றாங்க, ஸ்கூல் டெஸ்ட்டோடு வர்றாங்க. அப்போ என்ன எந்த அளவுக்கு தாய் தகப்பன் அந்த இடத்துல நம்பிக்கையாக அனுப்புகிறாங்க பிள்ளைய. நீங்கள் உங்கள் பிள்ளைகளனா உண்மையிலே ஸ்கூலுக்கு போகுது காலேஜ் போகுது மட்டும் நீங்கள் நினைக்காதீங்க. உங்கள் பிள்ளைய பாதுகாப்பாக இருக்காங்கிறது பாருங்கள். பழக்க வழக்கத்தில் எப்படி இருக்குதுங்கிறதே நீங்கள் பாருங்கள்.